ஒருவேளை இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட் டிஃபனல்ல கிடைச்சிருச்சு. அப்ப நீ என்ன பண்ணுவ? நன்றி சொல்வேன் தெய்வமே. ஒருவேளை கிடைக்கலன்னா ரொம்ப சங்கடலாம் ஆகாது. நான் என்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு உன் நாள் கிடையாது, இன்னொரு நாள் உனக்கு கிடைக்கும், அடுத்த வாரம் தான் இருக்கே, நீ ஃபீல் பண்ணாத, நீ அழாத. அத சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்கே. அப்புறம் என்ன டெல்லா நான் முடிச்சிட்டேன், இங்க பாரு கை கழுவிட்டேன். ஏன் இன்னைக்கு உனக்கான நாள் இல்ல சரியா? அடுத்த வாரம் தான் இருக்கே, பாத்துக்கலாம் விடு. வா போலாம் மாப்ள. தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? வந்துடா ராஜா வந்துடா. தண்ணியா இருக்கு. ஐயோ மாவு கேட்கணுமா? கொஞ்சம் மாவு இருக்கா? இல்ல மாவு எங்களுக்கு மாவு பிரச்சனை இருக்கு. ரொம்ப கரைச்சிட்டியா? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. நீங்க பெசன் ரவி அண்ணா கிட்ட போய் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அதிர்ச்சி அருணோட பேக்ல ஒரு அடி அடிக்க வைக்க. கெஞ்சாம கூட டைரக்டா போய் சொல்லிட்டு அடி வாங்கி கொடுத்துடலாம். அடி வாங்கி வைக்கணும். அடி கொடுத்தா போதும். அது ஓகே. அண்ணா அதிர்ச்சி ஒரு மாதிரியா பேசிட்டானா? அதிர்ச்சி யார் அடி ஒரு மாதிரி பேசுற? அதிர்ச்சி தல்றா யார்? ஆனா ஒண்ணுடா. அதிர்ச்சி எப்பறா நீ என்னடா பேசுன? என்ன ஒரு நிமிஷம் இருங்க. யார் தெரியல? ஒரு அடி கொடுத்துருங்க. உன்னால முடியும் நண்பா. மெயின் குக்கிங்ல இன்னைக்கு நான் கலக்க போறேன். அவ்வளவுதான், மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. என்னடா அது ஜல்லிக்கரண்டி மாதிரி? எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. கடவுளே, நான் வேற ரொம்ப ஓவரா வாய் விட்டு பேசிட்டு இன்னைக்கு. எனக்கு வேணும்னு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு கடவுள் வந்து ரொம்ப ஓவரா பேசக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸாம்பிள் எடுப்பாரோ? அது சரி. ஐயோ எடுத்துட்டாரு போல. நல்லா வரல. ஒண்ணுமே புரியலையடா. சரி, உங்களுக்கான சீக்ரெட் டாஸ்க். ராம்மோகன் ஷெஃப் கிட்ட போய் 5 வாட்டி அவஸ்தை 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 அவஸ்தைன்னு சொல்ல வைக்கணும். அவரை சொல்ல வைக்கணுமா? ஆமா, இவரை சொல்லி நான் போய் சொல்லிடலாம். நீங்க போய் சொல்ல தேவையில்ல, அவருதான் சொல்லணும், அவர் வாயால. எங்க பாருங்க. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். எப்படிடா தப்பிக்க போறேன்? இங்க இருக்கிற யாரோ ஒரு ஆள் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா சமைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ரிஷியேட் பண்ணுங்க. அல்ல, நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்களே. அவஸ்தை. என்னது அவஸ்தை? என்னது அவஸ்தை? என்னது செவுடா நீ? கேக்கல ஷெஃப், காது கேக்கல. டிசிடிசில வந்த பிறகு அவஸ்தை. என்னது வேற? ஏய் கூட்னு போங்கடா. என்னது சொல்லுங்க. அவஸ்தை. ஓகே, थैंक यू. மாவு இங்க பாருடா. இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் டாஸ்க். அங்க ஷெஃப் சமைக்கிறாருல டிஷ், அது கொஞ்சம் லைட்டா டேஸ்ட் வாங்கி நக்கி பார்த்து, ஐயோ என்ன உப்பு இவ்ளோ கம்மியா இருக்கு, ரைட்லா. அடி வாங்குமா? என்ன பசி. ஏய் நீங்க போய் சமைங்கடா. நாங்க மாவு வாங்கணும், மாவு காலி. இல்ல ராகேஷ். என்னது இது? உருளைச்சோறு. இது எப்படி சாப்பிடுறது? அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. வாயால சாப்பிட சொன்னா மூஞ்சியால சாப்பிடுறியப்பா. உப்பு ஜாஸ்தியா இருக்கு. என்ன சொல்ற? ஒரு உருண்டை கொடுங்க. அண்ணனுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு காட்டணும். என்னடா பண்ற? ஷெஃப் அது டாஸ்க் டாஸ்க் நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. கவர்மெண்ட் மரவளக்குது. இந்த புதர வளர்க்குறீங்களா ஐயா? அடாடாடாடாடாடா. நம்ம டாஸ்க் கொடுத்தா வர பண்ண. அண்ணா என்னன்னு தெரியலையே. நெயில் எக்ஸ்டென்ஷன் இப்பதான் பண்ணனும் தெரியாம மஞ்சள் எடுத்து கையில குத்திட்டோம். சார் உன்னை குத்திடுவேன். எதுக்கா பதற? கடைசில பார்த்தா நெயில் எக்ஸ்டென்ஷன் அது இதுன்னு. டெல்லா அண்ட் தினா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஏதுடா இதுவும் 14. எது? பரத்தா? வரது. பரத்தும் 14, டெல்லாவும் 14. ஓகே. டெல்னா, உங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்ல எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? ஷெஃப் கிட்ட போயிட்டு அவரோட அருமையா இருக்கிற ஃபுட் வந்து உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னீங்களே, அடி வாங்கணும்னு நினைச்சிட்டு நான் ஓடுற வேற. இந்த ஃப்ளோர் எப்பவுமே ஸ்லிப்பரியா இருக்கு, நான் வேற ஸ்லிப் ஆயிட்டேன். எப்பவுமே ஒண்ணு பரையட்டா, பரை யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதுல உப்பு ஜாஸ்தியா இல்லையான்னு. மனசுலாயோ ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டோப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.